மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து உங்கள் பாவங்களை விட்டு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக. பரிசுத்த ஆவியினாலும், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்தால்தான் நீங்கள் முழுமையாக மனம் திரும்ப முடியும். ஏன்னா ஒரு ஆவியில் பிறந்த அனுபவம் இருந்தால்தான் ஆவியிலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் முக்கியம். பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு மனிதனால் நேர்மையாக வாழ முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் கர்த்தரின் ஆவியானவர். கர்த்தரின் ஆவி எங்குண்டோ அந்த விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வந்தால் கர்த்தரே நமக்குள் வருகிறார் என்ற அர்த்தம். அவருடைய ஆவி நமக்குள் வந்துவிட்டால் நாம் விடுதலை பெற்றுக் கொள்வோம். எதிலிருந்து? விட முடியாத பாவ பழக்கத்திலிருந்து, விட முடியாத சுபாவங்களிலிருந்து, விட முடியாத அந்த துதிக்கிறோம் சில விஷயங்களிலிருந்து, அந்தரங்க பாவம், அதிகமான பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவருடைய ஆவி நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய ஆவியை மேற்கொண்ட அவர் பலனுள்ளவராயிருக்கிறார். அப்ப எப்போ ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான்? ஒன்று, ஜலத்தினால் மனம் திரும்புவது. மனம் திரும்புவது என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்பது வேறு, மனம் திரும்புவது வேறு. மன்னிப்பு கேட்பது என்ன? சாரி, என்ன மன்னிச்சுக்கோங்க. மனம் திரும்புவது என்ன? இனிமேல் நான் அந்த விஷயத்தை மறுபடியும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பாவங்களை அறிக்கை செய்கிறவன் மாத்திரமல்ல, அவைகளை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்ம பாவத்தை அறிக்கை செய்றோம். ஆண்டவரே, நான் குடிச்சிட்டேன். ஆண்டவரே, நான் தூசணம் பேசிட்டேன். ஆண்டவரே, நான் என்ன செஞ்சிட்டேன்? பொறாமைப்பட்டுட்டேன். ஆண்டவரே, நான் இந்த தப்பை செய்யறேன். அப்பா, இந்த தவறு என்கிட்ட இருக்கு. ஆண்டவரே, நான் செல்போன்ல கண்டா படம் பார்க்கிறேன், சினிமா பாட்டு பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியல. ஆண்டவரே, நான் மனைவி அடிச்சுட்டேன். இதெல்லாம் சரி. மனம்